இங்கேயும் ஒரு புதிய விடயத்தை நாங்கள் கவனிக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமான விடயங்களாக நான் சொல்ல போகிற விடயங்கள் ஒன்று இபிஎஃப் தொடர்பான தகவல், மற்ற விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் தொடர்பான ஒரு விடயம் எங்களுக்கு இன்றைய கிடைச்சிருக்குது. ஸோ அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கிறேன். இதில் முதலாவது நாங்கள் பார்க்க போகிறது இபிஎஃப் தொடர்பான விடயங்கள். அதாவது இபிஎஃப்ல ஒரு ஊழியரை அல்லது உங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்வதற்கான கால அவகாசம் இப்பொழுது மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது. அதன் அடிப்படையில் புதிய இபிஎஃப்க்காக நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். தனியார் துறையில் வேலை செய்கின்ற அல்லது வேலைக்கு நீங்கள் அமர்த்தப்படுகின்ற போது உங்களுடைய நிறுவனம், உங்களுடைய HR கம்பெனி உங்களை இபிஎஃப்க்கு பதிவு செய்ய வேண்டும். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கிடைச்சதுக்கு பிறகு அந்த திகதியிலிருந்து 30 வேலை நாட்களுக்குள், அதாவது ஒரு மாத காலப்பகுதிக்குள்ள உங்களை நீங்கள் இபிஎஃப் டிபார்ட்மெண்ட்ல பதிவு செய்யப்பட வேண்டும். ஆகவே இதுவரை காலமும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொபோஷனல் பீரியட்ஸ் அந்த கட்டத்தில் இபிஎஃப்க்கு பதிவு செய்யாத சந்தர்ப்பங்கள் காணப்பட்டன. ஆகவே அவை எல்லாத்தையும் தற்பொழுது இடைநிறுத்தப்பட்டு புதிய நடைமுறையின்படி நீங்கள் இபிஎஃப்க்கு உங்களை தொழிலுக்கு அமர்த்தப்பட்டு 30 நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அதற்கான வழிகாட்டுதல்கள் தொழில் அமைச்சின் மூலம், தொழில் திணைக்களத்தின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். ஆகவே நான் என்னுடைய இந்த யூடியூப் வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன் லேபர் டிபார்ட்மெண்டால் இஷ்யூ பண்ணப்பட்ட நோட்டீஸ். ஸோ நீங்கள் இதற்கான விடயங்கள், நீங்கள் புதிதாக வேலைக்கு அமர்ந்திருக்கிற சந்தர்ப்பத்தில் இதற்கான விடயங்களை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் தொடர்பான விடயம் இன்றைய தினம் புதிதாக அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்குது. அந்த அப்டேட்டின் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு பாஸ்போர்ட்டுடைய எண்ணிக்கை 4000 பாஸ்போர்ட்களை இஷ்யூ பண்ணப்படும் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் எடுத்திருக்குது. ஆகவே இதன் மூலம் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் இருக்கிற கியூ வரிசை நிலைகளை இல்லாமல் செய்து பாஸ்போர்ட்டுக்காக மக்கள் காத்திருக்கும் நிலைமைகளும் இல்லாமல் செய்யப்பட்டு புதிய பாஸ்போர்ட் கோருகின்ற ஆட்களுக்கும் அதே மாதிரி நீங்கள் பாஸ்போர்ட்டை புதுப்பிக்கிறதுக்கு எதிர்பார்த்துருக்கிறீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கான பாஸ்போர்ட்டை மிக விரைவாக பெற்றுக்கொள்றதுக்கு இந்த முறை மிகச்சிறந்ததாக இருக்கும். ஆகவே புதிய ஒரு வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் 4000 பாஸ்போர்ட் உங்களுக்கு இஷ்யூ பண்ணப்படும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறதுக்கான ஊழியர்கள் ஏற்கனவே ஓய்வு பெற்ற பாஸ்போர்ட் ஆஃபீஸர்ஸ் அங்கே இருக்கிற ஊழியர்களை மீள ஒப்பந்த அடிப்படையில் கான்ட்ராக்ட் பேசிக்கில் அவர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கான காலப்பகுதி நடவடிக்கைகளும் இங்கே மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்குது. எனவே புதிய விடயங்கள், பாஸ்போர்ட் தொடர்பான இன்னும் பல்வேறு விடயங்கள் தெரியப்படுகின்ற போது அவற்றையும் நான் வழங்குறதை காத்திருக்கிறேன். இது மட்டுமில்லை என்னோட ஒரு கேள்வியோடு கேட்கப்பட்ட கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு என்ஐசி டாக்குமெண்ட்ஸ் தேவையானு சொல்லி, ஆனால் என்ஐசி டாக்குமெண்ட்ஸ் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு தேவையில்லை. நீங்கள் புதிதாக இருக்கிற என்ஐசியை எடுக்கணும் என்ற எந்த தேவைப்பாடும் இல்லை. உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு ஆல்ரெடி என்எஸ்சி காப்பி இருக்குமா இருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்தி உங்களுக்கான பாஸ்போர்ட் எடுத்துக்கொள்ளக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. ஆகவே ஆனால் டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பர்த் சர்டிஃபிகேட் இவைகள் எல்லாம் 6 மாதத்துக்குள்ளே எடுக்கப்பட்டதாக இருக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா என்எஸ்சி 6 மாதத்துக்குள்ள எடுத்ததாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது இல்லாமல் முடிந்தளவு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டரில் வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஒரிஜினல் காப்பியும் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் வெளிநாடுகளுக்கு போவேக்கு அங்கே உங்களுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டர் காப்பி தான் மிக முக்கியமாக இருக்கும். அது தொடர்பான வீடியோ என்னுடைய தொடர்ந்து பல்வேறு வீடியோ நான் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்து பயனடைங்க. டாக்குமெண்ட்டை அட்டாச்சேஷன் பண்ணிக்கொள்ளுங்க. அது தொடர்பான விடயங்களை அறிஞ்சு கொள்றதுக்கு என்னுடைய அட்டாச்சேஷன் எப்படி செய்யணும்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். அதையும் பார்த்து பயந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் சசிஎஸ்எம் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதன் மூலம் பல்வேறுபட்ட புதிய விடயங்களை தெரிந்து கொள்ள முடியும். மீண்டும் ஒரு புதிய விடயத்தை சந்திக்கலாம். நன்றி.